அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரீகம் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆசைகளும் அந்த ஆர்வங்களும் கனவுகளும் இருக்கும். சரிங்களா? அந்த மாந்திரீக விஷயங்களை கற்றுக்கிறணும்னு ஆர்வம் உள்ளவங்களும் சரி, இல்லை மாந்திரீக விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பாருங்கள். அப்போத்தான் உங்களுக்கு மாந்திரீக விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அந்த ரகசியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லித்தருவது கிடையாது. சரிங்களா? மாந்திரீகத்தை குருமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம அவங்க போகிற ஸ்பீடுக்கு அவங்களோட நம்ம பயணித்து போனாத்தான் நம்மளுக்கு மாந்திரீக விஷயங்களை நம்ம கற்றுக்கிற முடியும். சரிங்களா? மாந்திரீக விஷயங்களில் குருமார்கள் அந்த மந்திரத்தையும் அந்த மந்திரத்தை இயக்கக்கூடிய அந்த சூட்சும ரகசியங்களை மட்டும்தான் நம்மளுக்கு சீடர்களுக்கு போதிப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அதை வாழ்க்கையில் நம்ம எடுத்து நம்ம செயல்படுத்தும் போது அதில் வரக்கூடிய அனுபவங்கள் ரீதியாக மட்டும்தான் மாந்திரீகங்களை நம்ம முழுவதுமாக கற்றுக்கிற முடியும். சரிங்களா? அதனால தான் குருமார்கள் சொல்லுவாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு 20% தான். சரிங்களா? நீ அதை செயல்படுத்தும் போது அனுபவ ரீதியாக நீ அதை பயன்படுத்தும் போது தான் மாந்திரீகத்தை நீ முழுமையாக கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறத குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா சொல்லித்தருவாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த மாந்திரீக விஷயங்கள்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர்கள் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா, நான் குறி சொல்கிறேன், ஆனால் அந்த குறி சொல்கிறது எனக்கு பலிக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்களுக்கு பலிக்குது, ஒரு சில பேர்களுக்கு பலிக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, நான் மாந்திரீக விஷயங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு பலிக்குது, ஒரு சில பேர்களுக்கு பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, நான் அந்த தேவதை உபாசனைகள் எடுக்கிறேன், ஆனால் அதற்குண்டான மந்திரம் எந்திரம் இந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் நான் செயல்படுத்தி பார்க்குறேன், ஆனால் அது எனக்கு பலிக்கிறது கிடையாது, சித்தி ஆகிறது கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாந்திரீக விஷயமா இருக்கட்டும், குறி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதில் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கர்ம வினை இல்லாமல் இருக்கணும் முதல்ல. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த நேரம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு அந்த நேரம் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குறி சொன்னாலும் பலிக்கும், நம்ம எந்த ஒரு மாந்திரீக விஷயங்களுக்கு எந்திரம் எழுதி கொடுத்தாலும் பூஜை பண்ணி கொடுத்தாலும் அது பலிக்கும். இல்லை அப்படின்னா அது துளி கூட அது வேலை செய்யாது. சரிங்களா? அதற்காகத்தான் எதிரிக்கு நம்ம செய்வனை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, எதிரிக்கு செய்வனை வைக்கணும் அப்படின்னா எதிரியுடைய நேரம் என்னைக்கு பலம் இழக்குது அப்படிங்கிறத கணிச்சு அந்த நேரத்தில் எதிரிக்கு செய்வனை வச்சா மட்டும்தான் எதிரிக்கு செய்வனை போய் உள்ளே போய் அவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதற்காக எந்த நேரத்தில் வேணாலும் எந்த விஷயங்களை வேணாலும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் தர்றது கிடையாது. சரிங்களா? இதுதான் ஒரு முழுக்க ஒரு காரணம். சரிங்களா? நான் ஒரு சில வீடியோக்கள்லாம் போட்டிருப்பேன். இந்த விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா செல்வம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பேன். சரிங்களா? அதில் ஒரு சில பேர்கள் புரியாமல் கமெண்டில் கேட்பாங்க, என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோக்களை பயன்படுத்தி இந்த மந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் செல்வந்தர் ஆகலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர்கள் கேட்பாங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை ஏகப்பட்ட பேர்கள் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களில் கர்மமிடை யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க அதை எடுத்து செயல்படுத்தும் போது அது அவங்க வாழ்க்கையவே அந்த ஒரே ஒரு மந்திரங்கிறது மாற்றி அவனுக்கு தேவையான அந்த விஷயங்களை பூராமே கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த நேரம் அவனுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா
அப்பொழுது நான் அந்த போடக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை அவன் பிரயோகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும். சரிங்களா? இதுதான் காரணம். சரிங்களா? அதற்காக போடக்கூடியவங்க இந்த மாதிரி கமெண்டில் வந்து கேட்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா இதுதான். சரிங்களா? நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வியாபார விஷயத்திற்காக ஒரு 3 நபர்களுக்கு ஒரே எந்திரத்தை ஒரே நேரத்தில் அந்த 3 எந்திரத்தையுமே வச்சு மந்திர உரு கொடுத்து அந்த 3 நபர்களுக்குமே அந்த வியாபார விஷயத்திற்காக அந்த எந்திரத்தை 3 நபர்களுக்குமே நம்ம கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நபர்களுக்கு நல்ல அருமையாக நம்ம கொடுத்த நேரத்தில் இருந்து நல்ல அருமையாக இந்த எந்திரம் வேலை செய்து, ஒரு நபருக்கு மட்டும் அந்த எந்திரம் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போனா 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் ஒரே இடத்துல தான் பூஜை செஞ்சேன், ஒரே மாதிரி தான் மந்திர உரு கொடுத்தேன், ஒரே இடத்துல வச்சுதான் அந்த பூஜையை பண்ணினேன். அப்போனா 2 நபர்களுக்கு வேலை செய்து ஒரு நபர்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு அந்த நேரம் ஒத்து போகலை அப்படிங்கிறது தான் காரணம். சரிங்களா? இதற்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சரிங்களா? இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு மாந்திரீக விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு மந்திரங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு மைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரயோக பூஜைகளாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், அவனுக்கு முழுவதுமாக அவனுக்கு பலன் தரணும் அப்படின்னா அவனுக்கு நேரம் அவனுக்கு சாதகமாக இருக்கணும். அவனுக்கு கர்ம வினை என்ன செய்யணும், கம்மியாக இருக்கிறவனாக இருக்கணும். சரிங்களா? இது போல் விஷயங்கள் இருந்தால்தான் இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை கொடுக்குறேன் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் அதுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை அடைவதற்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை அனைத்து மாந்திரீக விஷயங்களையும் கற்றுக்கிறணும் ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக பாருங்கள். அப்போத்தான் மாந்திரீகத்தில் உள்ள ஒரு சில நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். நன்றி, வணக்கம்.